பாணி ஸ்டோர் ப்ரெடிசனை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். மயில் வந்து பார்த்தோம்னா அவங்க சரவணனுக்கு வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ வந்து மயில்கிட்ட போருன்னு சொல்லும் போது மயில் வந்து நினைக்கிறாங்க, இவரை நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டு நம்ம வந்து நம்ம கைக்குள்ளே இவரை வச்சுக்கிடணும், அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரிக்கு இவர் இருப்பார், அம்மா வேறு நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை வந்து ரொம்பவே கவனிச்சிக்கிட்ட மாதிரிக்கு இருக்கிறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாங்க, போர் மயிலே நீ கவனிச்சிக்கிட்டதெல்லாம் போகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், என்னம்மாம்மா என் மேலே இருக்கிறக்காவும் இன்னும் உங்களுக்கு குறையிலே அப்படிங்கும்போது அதெல்லாம் குறைஞ்சிருச்சு மயில், டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா மயிலுக்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு, உங்ககிட்ட நல்லபடியாக வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா ஆனால் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்லம்மா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலே அன்பாக இருக்கிற மாதிரிக்கு இருக்காருமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு மயில் உன்னுமலாது சுதாகரிச்சிக்கோ, இதுக்கு மேலேயும் நீ கோட்டை விட்டுட்டு இருந்துடாத உன் வாழ்க்கையை, உனக்கு பிடிவே வந்து உன்னுடைய பிள்ளை தான், அந்த வயிற்றில் உள்ள குழந்தைய வச்சு தான் உன் புருஷனை நீ உன் கைக்குள்ளே வச்சுக்கிடணும், இதுக்கு மேலேயும் நீ வந்து உன் வாழ்க்கையை தவறு விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கவும், உடனே மயில் சொல்கிறாங்க, என்னம்மா நீ இப்படி சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குமா அப்படிங்கும்போது, நீ ஒன்றும் பயப்படாத, நான் சொல்கிற மாதிரிக்கு நீ கேட்டு இருந்தாலே போகிறோம், ஒன்றுமல்லாது உன் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அரசியை தான் காட்டுறாங்க. அரசி வந்து வீட்டுக்கு வரவும் அரசி கையில் அவ்வளோ துணி இருக்குது. இதை பார்த்ததுமே சக்திவேல் வந்து குமாரை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அரசிக்கிட்ட வந்து முத்துவேல் வந்து கேட்டிருக்கிறாங்க, என்னம்மா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா வாங்கிட்டேன், அவர் எனக்கு ஆசாசியாக வாங்கி கொடுத்தாரு மாமா அப்படின்னு சொல்லவும், இதை வந்து முத்துவேல் வந்து குமாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரிம்மா நீ போ அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வந்து பாட்டியும் மாரியும் பார்க்குறாங்க, பாரா பொண்டாட்டிக்கு விதவிதமாக ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்குறான், இவர் கூட நம்மளுக்கு இப்படி வாங்கி கொடுத்தது கிடையாது, அவன் பாரு கல்யாணம் ஆனதுமே வந்து பொண்டாட்டிக்கு எப்படி வாங்கி கொடுத்துருக்குறான் அப்படிங்கும்போது, உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் குமார் ரொம்பவே தான் மாறிடாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா முத்துவேல் வந்து குமார்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அரசியை வந்து நீ நல்லா பார்த்துக்கணும், உன்னுடைய கோவம் வந்து அவங்க மேலே தான், பாண்டியன் மேலே தானே தவிர அரசி மேலே எந்த கோவமும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அரசியை நீ விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த, அதனால அவள் கண்டு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது, அவளை நல்லபடியாக நீ கவனிச்சுக்கணும் சரியா அப்படின்னு கேட்கவும், உடனே குமாரும் சரிதான் பெரியப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்து முத்துவேலு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா மாரி பாட்டியும் வந்து அவங்களும் சமையல் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ சக்திவேல் வந்து குமாரை வந்து தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கிற, அவளை வந்து பழி வாங்கணும்னு சொல்லி பார்த்தாக்கி நீ என்னன்னா அவளுக்கு கை நிறைய ஒரு பீரோ அளவு புடவை வாங்கி கொடுத்துருக்குற, இதுதான் நீ அவளை பழி வாங்குற லட்சணமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உடனே குமார் சொல்றாங்க, அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா, நான் எங்க வாங்கி கொடுத்தேன், அவளே வாங்கிக்கிட்டா, நானே அவளை கடையில விட்டுட்டு வீட்டுக்குலாம் வந்தேன், அவள் தான் இப்படி வந்து என்னுடைய பணத்தை ஃபுல்லாக தீர்த்துருக்காப்பா அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு இப்படியே போயிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், அவளை சும்மா விடக்கூடாது, அவளை ஏதாச்சும் பண்ணணுண்டா அப்படின்னு சொல்லும் போது, சரிப்பா நான் அவளை ஏதாவது பண்ற அப்படிங்கும் போது, ஆமா நீ பண்ற லட்சணம் தான் தெரியுத,